பழத்தினும் சுவையாய் தேனினும் இனிமையாய் என் நாவல் தவழ்கின்றாயே. என்றென்றும் இளமையாய் அறிவின் இலக்கணமாய் அழியா வாழ்வு பெற்றாயே. அனைத்து மொழியினும் மேலாய் என் உயிருடன் கலந்த தமிழ் மொழியை வணங்கி வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடர்கிறேன். மலைகளின் இளவரசி 7200 அடி கடல் மட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டது. இந்த மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் கீழ்மலையிலும் மேல்மலையிலும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அமைந்துள்ளது. சங்க காலத்தில் இதன் பெயர் கோடை மலை என்றும் அழைப்பர். இது கொங்கு நாட்டில் ஒரு பகுதியாகும். இதை மலைகளின் இளவரசி என்றும் அழைப்பர். அப்பொழுது அதனை ஆண்ட அரசன் கடிய நெடுவேண்டுவன். அந்த கடிய நெடுவேண்டுவன் அங்குள்ள காலநிலை கோடை காலங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 19.8 டிகிரி சென்டிகிரேடும் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 டிகிரி சென்டிகிரேடும் இருக்கும். வாகன வசதி. பேருந்து மூலம் செல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு திண்டுக்கல், மதுரை, கோவை, பழனி, வத்தலகுண்டு, காரைக்குடி, சென்னை, நாகர்கோவில், ராமேஸ்வரம் ஆகிய இடங்களிலிருந்து பேருந்து இயக்குகின்றனர். மகிழுந்து மூலம் செல்வோர் பழனி வழியாகவும் பாச்சலூர் தாண்டிக்குடி வழியாகவும் மலைப்பகுதி வழியாகவும் செல்லலாம். அங்கு சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்: படகு ஏரி, குறிஞ்சியாண்டவர் கோவில், ட்ரெயின் பார்க், தூண்பாறைகள், குணா குகை, செண்பகனூர் அருங்காட்சியகம், 500 வருட மரம், அமைதி பள்ளத்தாக்கு. அங்கு உள்ள பூக்கள் செங்காந்தல் பூ. இது தமிழ்நாட்டின் மாநில பூவாகும். இந்த பூ சங்ககால இலக்கியங்களில் நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை, குறித்தொகை, பரிபாடல் மற்றும் மலைப்படுகடா ஆகிய பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. இது அதிக மருத்துவ குணம் கொண்டது. சிலுவை பூக்கள். இது டிசம்பர் மாதம் மட்டுமே பூக்கும். ஜெகரந்தா பூ. இது கோடை காலம் மட்டுமே பூக்கும். இந்த பூ பெருமாள் மலைசாலையில் அதிக அளவில் உள்ளது. சியானா மலர், போயின்சியானா. இது செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மட்டுமே பூக்கும். இந்த பூ மஞ்சள் நிற வண்ண பூவாகும். இது மர வகையை சார்ந்த இந்த பூ மலைப்பகுதிகளில் மட்டுமே பூக்கும். குறிஞ்சிப்பூ. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நீல குறிஞ்சிப்பூ பூக்கும். குறிஞ்சிப்பூவில் 200 வகையான செடிகள் உள்ளன. நீல நிற குறிஞ்சிப்பூ மிகவும் சுவையாகவும் சத்தானதாகவும் மருத்துவ குணம் கொண்டதாகவும் காணப்படுகிறது. இந்த பூ 2006ஆம் ஆண்டு மலர்ந்த போது அதை சிறப்பிக்கும் பதிலாக கேரள அரசு அந்த ஆண்டை குறிஞ்சி ஆண்டாக தெரிவித்தும் தபால் தலை வெளியிட்டும் பெருமைப்படுத்தினர். இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த என் ஆசிரியர் அவர்களுக்கும் நான் பேசுவதை ரசித்து கேட்ட பெற்றோர்கள் மற்றும் என் நண்பர்கள் அனைவரும்